அண்ணே நம்மள இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. என்ன இது அர்த்தராத்திரில 2 பேரும் கொடைய புடிச்சிட்டு வரானுங்க. யாரும் தெரியலையே. அர்த்தராத்திரில புடிச்சிட்டு வரனா தெரியல. இப்போ ஐயோ கடன் கொடுத்தவங்க இப்ப தெரியுதா? தெரியுது. எங்க உங்க வீட்டுக்காரன்? ஆமா, என்ன இந்த பக்கம் உங்க வீட்டுக்காரனை பிடிக்கிறது தான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? இப்போதான் ஒரு போனாரு பாக்கல. நீ பாத்தியாடா? நீ பாத்தியா? நான் தான் கண்ணாடி போட்டிருக்கேன். நீ எது கண்ணாடி போட்டிருக்க? மழைய போய் சரி சரி. என்ன அப்புறம் வேற என்ன விசேஷம்? இங்க என்னத்துக்கு இங்க விசேஷம்? வந்து உட்காந்து சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐயோ சரி சரி. அதுக்கு நான் அதராத்திரியா வந்து கடனை கேட்பாங்க. ஒரு கால நேரம் வேணா. கிளம்புங்க. எவ்வளவு திமிரா பேசுறாங்க பாரு. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். நீ தானே கொடுக்க சொன்ன. சரி சரி. இங்கே நின்னு ஒருத்தருக்கு அடிச்சுக்காம பக்கத்து தெருவுல போய் அடிச்சுக்கங்க. வாங்கிருக்காங்க, பக்கத்து தெருவுல போய் நம்மள அடிச்சுக்க சொல்றாங்கடா. ஆமா, நான் வேணாம் தான் சொன்னேன். உங்ககிட்ட கடனை வாங்க வேணாம் தான் சொன்னேன். என் வீட்டுக்காரன் கேட்கல. இதோ நிக்கிறாரு உங்க ஒண்ணனும். கடனை வாங்கிக்கிங்க, வட்டி கம்மி. கால நேரம் இல்லாம கால் பண்ணி பேசி வாங்கிக்க சொல்லி இப்ப வந்து உசுர வாங்கிக்கிறீங்க. பக்கத்துக்கு போய் அடிச்சிங்க போங்க. ஏமா நாளைக்கு உன் வீட்டுக்கார பிடிக்கணுமா? புடிச்சிட்டு பாப்போம். பிடிக்கதே சரி, நாளைக்கு பிடிக்கணும்டா. எப்படியாவது நம்ம சாமியார விஷயம் கூட பிடிக்கணும். ஆமா, இத்தனை வருஷமா கட்டி நீ கூட இருக்கிற. என்கிட்டயே ₹1 குத்தது கிடையாது. நான் என்னால வாங்க முடியல. இவங்க வாங்கிடுவாங்களாம். கிளம்புங்க. வாங்கறது அப்புறமா பாத்துக்கலாம். என்னடா சொல்றேன்? காப்பி தண்ணி தான் இப்ப முக்கியமா? அவங்க காப்பியே தண்ணி போலதான்டா இருக்கும். ஏன்னா குடிச்சிருக்கேன். எத்தனை வாட்டி வந்திருக்கோம், எத்தனை வாட்டி நடந்து வந்திருக்கோம், எத்தனை வாட்டி வந்திருக்கோம் எனக்கு தெரியல. சரி, ஒரே தெருவில் எந்த வீட்டுக்கு சரி நாளைக்கு குடிப்பேன். நாளைக்கு உன் வீட்டுக்கார பிடிச்சி லோனை வாங்குறோம். கண்டிப்பா வாங்குறோம். வாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டின நம்ம காசு கொடுத்து வாங்குறது. என்னடா இப்படி தூக்கி போட்ட? இவர் தூக்கி போடுறது நான் ஒருக்கிட்ட வருது. இப்ப அண்ணனா வருது. நம்ம கீழே ஒருத்தன் வச்சுட்டா நம்ம அண்ணன் ஆகிட்டு இருந்தா